ஏதோ வழக்கம் போல வருஷத்தின் கடைசி வந்தது. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், அதற்கு பிறகு புது வருஷ கொண்டாட்டம். அது முடிந்து விட்டது. தேவனை அறியாத அஞ்ஞானிகளுக்குத்தான் வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை வரும், கொண்டாட்டம் வரும். ஆனால் தேவனை அறிந்திருக்கிறவர்களுக்கு எந்நாளும் கொண்டாட்டம்தான். ஒருவேளை புது வருடத்தின் ஆவி, உற்சாகம் உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கலாம். நான் இன்றைக்கு ஏதோ வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதினாலே அல்ல, என் வாழ்நாள் முழுவதுக்கும் என்னை உந்தி தள்ளுகிற ஆண்டவருடைய வார்த்தையினால் உற்சாகப்படுத்தியிருக்கிறேன், உற்சாகப்பட்டிருக்கிறேன். உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. புது வருட செய்தி இன்னும் தொய்ந்து போகவில்லை. ஒரு வருஷத்துக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் கேட்டீர்களானால் உங்கள் ஆயுசுக்கும் வேண்டிய வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் தயாராய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய அன்பு நம்மை ஜெயித்திருக்கணும். நாம் ஏன் சோர்ந்து போயிடுறோம், ஏன் அசைக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னால், அடிப்படையில் தேவன் என்னை எவ்வளவாய் நேசித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அது நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு விடுகிறது. ஆகையினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றம். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு பவுல் சொன்னார். ஆனால் அவருடைய விசுவாசத்துக்குரிய ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ருசித்த தேவ அன்பு. 2 தீமோத்தேயு 2 எழுதின 2ஆம் நிருபம், பவுலினுடைய 2ஆம் நிருபம், அவருக்கு எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள் வந்தது. அதுவும் அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே வந்தது. இந்த நிருபத்திலே தானே அவர் சொல்லுகிறார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அவர் நம்பி இருந்த ஒரு மனுஷன் அவரை எப்படி காட்டிக் கொடுத்தானோ, எப்படி வஞ்சித்தானோ தெரியவில்லை. அதையெல்லாம் இந்த நிருபத்திலே தான் அவர் சொல்லுகிறார். ஆனா 12ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 1:12, அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். அதாவது சுவிசேஷத்தின் நிமித்தம், என்னை அழைத்த அழைப்பின் நிமித்தம், இயேசு எனக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தின் நிமித்தம் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த சூழ்நிலை வேத ஆராய்ச்சிக்காரங்க சொல்றாங்க, இது ரோமாபுரியிலே அவர் சிறைப்பட்டிருந்த போது இருந்த சூழ்நிலை அல்ல. அவருக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது, யாருனாலும் அவர் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகலாம், ஹவுஸ் அரெஸ்ட் தான். ஆனால் இப்போ பவுல் இந்த நிருபம் எழுதும் பொழுது கால்கள் கட்டப்பட்டவராயிருந்தார். ஒரு டஞ்சன் அவருடைய வாசஸ்தலம். திடீர்னு அந்த
காப்பர் ஸ்மித், அலெக்சாண்டர் த காப்பர் ஸ்மித்ங்கிற மனுஷனால் ஏமாற்றப்பட்டு காட்டி கொடுக்கப்பட்டு ஒருவேளை இப்பொழுது பவுல் சிறைப்பட்டிருந்திருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலையிலையும் அவருடைய வார்த்தை 12ஆம் வசனத்துல, இந்த பாடுகளை எல்லாம் அனுபவிக்கிறேன், டஞ்சன்ல இருக்கேன், ஒருவேளை 1க்கு 2க்கெல்லாம் அதே இடத்துல தான், கோப்பையில் சாப்பாடும் அதே இடத்துல தான். ஒரு மனுஷன் அவ்வளவு பாடுகள் பட்டாலும் அவன் சுவிசேஷத்தின் நிமித்தம், ஆண்டவர் நிமித்தம் அதை எப்படி எடுத்திருக்கிறான் என்று பாருங்கள். இதான் வாழ்நாள் முழுவதும் நம்மை உந்தி தள்ளக்கூடிய உற்சாகமான தீர்க்க தரிசன வார்த்தை, பவுலுடைய வார்த்தை. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்த வார்த்தையின் ஆழம் உனக்கு தெரிகிறதா சகோதரனே, சகோதரியே? நான் விசுவாசித்திருக்கிறவர் யார்? இயேசுதான் கடவுள், அவரை ஏற்றுக்கொள்ளணும், அப்படி ஏற்றுக்கொள்ளலைன்னா நரகத்துக்கு போகணும். சரி, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துதான் சபையில் உட்கார்ந்துருக்கிறோம். இப்படித்தான் இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? வாலிபர்களே, பெரியோர்களே, பவுல் இயேசுவை இன்னார் என்று அறிவார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அதனுடைய ஆழம் உனக்கு புரிகிறதா சகோதரனே? இந்த பவுலுடைய வார்த்தையை அப்படியே ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு இருக்குங்க. இல்லை, 8ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக இவருடைய இந்த நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் 24-25. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, தேவன் இயேசுவை எனக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பர்சனலைஸ் பண்ணணும். பவுல் பர்சனலைஸ் பண்றார், சொந்தம் கொண்டாடுறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேங்கிறார். நம்மள அநேகம் பேர் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பவே விட்டுட்டோம். நாம் திருமணமானவர்கள் எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, எத்தனையோ வருஷமா, 30 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம் அனிவர்சரி கொண்டாடிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. இந்த மனித உறவு எவ்வளவு ஃப்ரெஜைலா இருக்கோ அதே போல நாம தேவனுடைய உறவையும் நினைக்கிறோம். அதாவது மனித உறவு சலித்து போகிறது. ஏன்னா அது தேவனற்ற உறவாக இருந்தால், இயேசு இல்லாத உறவாக இருந்தால் அது சலித்து தான் போகும். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, 60ஆம் கல்யாணம் கொண்டாடினாலும் அங்கே நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்னு சொல்லி இயேசுவை மையமாய் வைக்காத ஒரு உறவு சலிப்பும் சஞ்சலமுமாய் தான் முடியும். ஆனால் அந்த திருமண உறவையே அனுபவிக்காத ஒரு மனுஷன் இங்கே நமக்கு ஒன்றை சொல்லுகிறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரை பர்சனலைஸ் பண்ணி பவுல் பார்த்தார். தேவன் கிறிஸ்து இயேசுவை எனக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகையினால் பாவத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. என் பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அல்லேலூயா. இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்கு அடுத்த வசனம் தான் இன்னும் உற்சாகமானது. 25 நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். தேவன் இயேசுவை எனக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்.
அப்புறம் எனக்காகவே அவரை எழுப்பினார். இந்த உறவு உனக்கு இருக்கிறதா அல்லது ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷத்துல இது மனித உறவு போல, புருஷன் மனைவி உறவு போல சலிச்சு போயிருக்கார். எனக்காகவே அவரை எழுப்பினார் அப்படின்னு சொன்னா, நீதிமானாக்கப்படுவதற்காக அப்படின்னு சொன்னா, அந்த ஜஸ்டிபிகேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு சுருக்கமா உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, ஒரு பேங்க்ல நீங்க கடன் பட்டிருக்கிறீங்க, எத்தனையோ லட்சக்கணக்கா. அந்த லட்ச கடன் உங்களுக்கு கட்ட தேவையில்லை அப்படின்னு ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். 60 லட்சம் ரூபா கடன் நீங்க ஆயுசு முழுவதும் சம்பாதித்தாலும் அடைக்க முடியாது. ஆனா 60 லட்சம் ரூபா கடனை இந்திய அரசாங்கம் பிரதமருடைய ஆணையின்படி உனக்கு ரைட் ஆஃப் பண்ணிருக்கு அப்படின்னா அதை நீ செலுத்த தேவையில்லைன்னு சொன்னா உனக்கு சந்தோஷம் உண்டாகுமா இல்லையா சகோதரனே, சகோதரியே? ஆமென். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவினுடைய மரணம் அது. ஆனா அவரை ஏன் தேவன் உயிரோட எழுப்பினார்? அநேகம் பேர் இயேசுவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல் அது நமக்கு சரித்திரமா தான் இருக்கு. அது அனுபவபூர்வமாய் மனித உறவா இல்லை. வீட்டில் பொண்டாட்டியோ புருஷனோ கால் கட்டி போட்டாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அப்படியே சுத்திக்கிட்டு வர்றா, என் பொண்டாட்டி வீட்டில் சுத்திக்கிட்டு வர்றா, அங்கங்க சத்தம் கேட்குது, சமையல் நடக்குது, பசிக்கிற நேரம் சோறு கிடைக்குது. புருஷன் மனைவி உறவு இப்படிதான் இருக்கு இன்னைக்கு. ஆண்டவரோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கு உங்களுக்கு? தேவன் என்னை எவ்வளவு நேசித்திருக்கிறார்ங்கிறதை பவுல் அறிந்திருந்தார். அந்த நேசம் எப்படின்னு சொன்னா, நான் சொன்ன உதாரணத்தின்படி 60 லட்சம் ரூபா கடன் செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ரைட் ஆஃப், ஓகே அது உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ செலுத்த தேவையில்லை, நீ கடனாளி இல்லை, நீ விடுதலை ஆனாய். அதுவே பெரிய சுவிசேஷம். ஆனா அது மாத்திரமல்ல, இங்கே பவுல் பேசுகிறது, நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இயேசுவை தேவன் எதற்காக உயிரோட எழுப்பினாரான்னு சொன்னா, பிதாவினிடத்தில் இருந்த வாழ்க்கை, இயேசு 33 வருஷம் இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கை, நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் அந்த வாழ்க்கையை அவர் சுதந்திரித்ததனாலே, வாழ்ந்ததனாலே அவரை எழுப்பி அவர் வாழ்ந்த வாழ்க்கையை எனக்கு கையளித்து விட்டார். அப்படின்னா ஏற்கனவே சொன்ன உதாரணத்தின்படி பேங்க்ல 60 லட்சம் ரூபா கடன் ரைட் ஆஃப் மன்னிக்கப்பட்டது, நீக்கப்பட்டது, கழிக்கப்பட்டது. அப்படிங்கிறதோட உன்னுடைய அக்கவுண்ட்ல 60 லட்சம் ரூபாய் உன் பெயரில் போடப்பட்டது. இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னா, இயேசுவிலே தேவன் என்னை, நீ வீழ்ச்சியுற்ற மனுஷன் இல்ல, நீ மண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ மாம்சம்னு எனக்கு தெரியும், உன் பாவத்தை மன்னித்ததோடு அல்லாமல் என் மகன், என் மடியில் ஒரே செல்ல பிள்ளையாய் இருந்த மகன் என்னோடு இருந்த ஐக்கியத்தை, என் ஐஸ்வர்யத்தை, என் அந்த ரிலேஷன்ஷிப்பை இழந்து உனக்காக மண்ணுக்கு வந்து உனக்கு கொடுக்கணுங்கிறதற்காக அந்த வாழ்க்கையை சம்பாதித்து மாம்சமாயிருக்கிற நான் எப்படி அந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொன்னா, உனக்காகத்தான் அவர் மாம்சமானார். ஒரே பேரான தேவனுடைய பிதாவினுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் அது இருந்தது. அவர் சம்பாதித்து உண்மையுள்ளவராய் உன்னுடைய என்னுடைய வணங்கா கழுத்தை வணக்கி, சுயநலத்தை வணக்கி, அநேகம் சகோதரர் எனக்கு வேணும், நான் ஒரு ஆளா உங்க மடியில உட்கார்ந்து எனக்கு பிரியம் இல்லை, எனக்கு அநேகம் சகோதரர்கள் வேணும்னு சொல்லி அவர் தன்னை வணக்கி கீழ்ப்படுத்தி
சாவுக்கினமான இந்த சரீரத்திலே தேவத்துவத்தின் மகிமையெல்லாம் பரிபூரணமாய் வாசமாய் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை, நித்திய ஜீவனை, காணக்கூடாத தேவனுடைய வாழ்க்கையை சுதந்திரித்து அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும்படிக்கு இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். எனக்கு துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. பவுல் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்னு சொன்னதனுடைய ஆழம் இதுதான். 2 தீமோத்தேயு திருப்புங்க. ஆகையினால் அவர் என்ன செய்தாராம்? 2 தீமோத்தேயு 1:12 நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை, இதான் லவ் ரிலேஷன்ஷிப். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுதா சகோதரனே, சகோதரியே? தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று பவுல் அறிந்திருந்தார். ஆகையினால அந்த அன்பு அவருக்கு வெளிப்பட்டதனால தேவன் என்னை எவ்வளவாய் நேசித்திருக்கிறார். சாவுக்கிரமான சரீரத்தில் இருந்த நரகாட்சினைக்கு பாத்திரனாய் இருந்த என்னை அவர் 60 லட்சம் கடனை மன்னித்தார். அதோடு இல்லாமல் 60 லட்சம் பணம் உன் பெயரில் இருக்கிறது, உனக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு, இயேசுவை உயிரோடு எழுப்பி அவருடைய வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்கிறேன், விலையேற பெற்ற அந்த நித்திய வாழ்வை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னதனாலே வாட் வாஸ் த ரெஸ்பான்ஸ்? பவுலுடைய அவர் எப்படி இந்த சுவிசேஷத்தை அவர் சந்தித்தார், அல்லது அதற்கு அவர் என்ன செய்தார்? நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை, எதை ஒப்புக் கொடுத்திருந்தார்? ஒரு மனைவி திருமணத்தின் போது தகப்பனாருடைய இனிஷியலை இழக்கிறாள். புருஷனுடைய பெயரை பற்றி கொள்ளுகிறாள். அதுக்கு பிறகு அவள் வாழ்நாள் எல்லாம் அவளுடைய இனிஷியல் இன்னாருடைய மகள் என்று அல்ல, இன்னாருடைய புருஷன் என்று ஆகிவிடுகிறது. இந்த பந்தம் எதுவரைக்கும் இருக்கிறது? இங்கே பவுல் சொல்றார், அந்நாள் வரைக்கும். எந்நாள் வரைக்கும்? இன்னைக்கு சாயங்காலம் ஒரு கல்யாணத்தை சாட்சிப்பட போறீங்க, சாட்சி கூற போறீங்க. அதுல என்ன வாசிக்கிறோம்? என்ன உடன்படிக்கையில சொல்றாங்க? மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும். கால்கள் கட்டப்பட்டு டஞ்சன் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அந்த ஒரு இருட்டறையிலே 1க்கு 2க்கு போய்கிட்டு திடீர்னு கதவை திறந்து அங்க ஒரு தட்டை நின்றான்னா அந்த தட்டில் வர்ற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பவுல், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவே, அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை, எதை ஒப்புக் கொடுத்தார்? நீயும் நானும் என்ன செய்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை? இயேசுவை ஏற்றுக்கொள்றேன் பிரதர், ஞானஸ்தானம் எடுக்கிறேன் பிரதர், அவர் அந்தராத்துல தொங்கிக்கிட்டு இருக்காரு பாவம், நீ ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா அவரு பாவம் துடியா துடிச்சு செத்து போயிடுவாரு. முட்டாள்! உன்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் ஒரே பேரான குமாரனை ஒப்புக் கொடுத்தார். நித்தியமானவருடைய வாழ்க்கையை, காணக்கூடாத தேவனுடைய வாழ்க்கையை நீ பெற்றுக் கொள்ளும்படி, பாவம் செய்யாமல், அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இந்த உலகத்தால் கரைபடாமல், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாவம் செய்யாமல், உலகத்தால் கரைபடாமல், அழிந்து போகிற வாழ்க்கை இல்லாமல், இதெல்லாம் நெகட்டிவ். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, ஆனால்
வாழ்க்கையை ருசித்தோ. அப்போஸ்தலன் சொல்றார், இதான் சுவிசேஷம். இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தோம், தொட்டோம், புழங்கினோம். அதே வாழ்க்கை இப்போ நாங்கள் வாழ்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 90 வயது கிழவன் 60 வருஷம் சபையை நடத்தின அப்போஸ்தலன். அவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய ஆழம் உனக்கு தெரிகிறதா? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். எப்படி தந்தார்? அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. அந்த குமாரன் என்னிலே இருக்கிறார், நம்மிலே இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறாரா? Do you have that love relationship? மண்ணுக்குரியதை பேசினாதான் விளங்குது. 5 பிள்ளைகள், மனைவி, கலகலன்னு இது இந்த என்னுடைய வீடு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவா இருந்தது. ஆனால் இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக நான் மட்டும் இருக்கிறேன். வாரத்தில் 3 நாள், திங்கள், செவ்வாய், புதன். இப்போ என் மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. ஆனா நான் ஒண்டி கட்டையா இங்கிட்ட அங்கிட்ட நடந்துகிட்டு இருக்கிறேன். சிந்தித்து பார் சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மண்ணுக்குரியதை சொல்லி உன்னை உணர்த்த விரும்புகிறேன். நாம் இயேசுவை என்ன செய்திருக்கிறோம்? இந்த பவுல் சொன்னது போல 2 தீமோத்தேயுக்கு திரும்ப எடுங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, எப்படி ஒரு ஸ்திரீ தன் வாழ்க்கையை திருமணத்திலே ஒப்புக் கொடுக்கிறாள். மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நீயும் நானும் ஒன்று, பிரிக்க முடியாது. நல்லது. இயேசுவை நீ என்ன செய்திருக்கிறாய்? பவுல், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், ஆகையினால் நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை. பவுல் தன் வாழ்க்கையை முழுமையாய் ஒப்புக் கொடுத்திருந்தார். தன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்புக் கொடுத்திருந்தார். உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு அவா எப்படின்னு சொன்னா, அப்படியே திருப்புங்க. 2 கொரிந்தியர், அவருடைய ஆசை என்ன? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். ஏழு 8 வசனம். 2 கொரிந்தியர் 5, 7, 8 வசனம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். நம்மளே அநேகம் பேருக்கு அந்த லவ் ரிலேஷன்ஷிப் இல்லாததுனால இது நமக்கு சாத்தியம் இல்லை. நேர்மையா நெஞ்ச தொட்டு சொல்லு சகோதரனே, சகோதரியே, இந்த சரீரத்தை விட்டு போக உனக்கு விருப்பமா? பவுலுக்கு விருப்பம் இருந்தது. உனக்கு ஏன் விருப்பம் இல்லை? ஏன்னா இயேசுவை அப்படி நீ சொந்தம் கொண்டாடல. இயேசு ஆவியாதான் எனக்குள்ள இருக்கிறார். ஆனா இந்த தேகத்தை விட்டு நான் குடிபோக அதிகமாய் விரும்புகிறேன். ஏனென்றால் நான் இயேசுவோடு யதார்த்தமாய் ஒரே ஆவியாய் இருப்பேன். அல்லேலூயா.
தன் வாழ்க்கையை பவுல் அப்படி ஒப்புக் கொடுத்திருந்தார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார். நான் விசுவாசிக்காததை, அனுபவிக்காததை உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை. 35 வருஷத்துக்கு முன்னாடி வைராக்கியமான இந்துவாய் இருந்து ரட்சிக்கப்பட்ட நான் என்னுடைய பாட புஸ்தகத்தில் இதைத்தான் எழுதியிருந்தேன். என்னுடைய பாட புஸ்தகத்தில் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எம்டி படிக்க போகும்போது மெடிக்கல் காலேஜில் முதல்ல ஒரு அனஸ்தீசியா புக்கை வாங்கி, எவ்வளவோ பணம் போட்டு வாங்கி, அதில் மேலே எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருந்தேன் தெரியுமா? பிரபாகர், கீழே எம்டி, டிஏ அல்லது பிஜி ஸ்டூடெண்ட் அப்படின்னெல்லாம் மற்றவங்க எழுதியிருப்பாங்க. ஆனால் நான் என் பெயருக்கு கீழே ஆர் பிரபாகர் பிராக்கெட்ல த பாண்ட் ஸ்லேவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படின்னா கிறிஸ்துவின் அடிமை, பாண்ட் ஸ்லேவ் அப்படின்னா அதை தமிழ் படுத்த முடியாது. வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் அடிமை, அதான் அர்த்தம். இந்த லவ் ரிலேஷன்ஷிப் உனக்கு உண்டா? ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தது இல்லது, எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு. இன்றைக்கும் அதே ரிலேஷன்ஷிப்பை தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் வீட்டில் ஒரே ஆளா இருந்தாலும் நான் தனிமையா இல்லை, நானும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறோம். பவுல் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பாடுகளை பட்டவர். நான் சொன்ன மாதிரி டஞ்சன்ல கால்கள் செயின்ல கட்டப்பட்டு உக்காந்த இடத்திலேயே 1க்கு 2க்கு போய்கிட்டு உக்காந்த இடத்திலேயே சாப்பிட்டவர் அவர். நான் வெட்கப்படவில்லை, நான் சோர்ந்து போகவில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை, தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருந்தார். எப்பொழுதும் மறிக்கிறதற்கு தயாராக இருந்தார். என் ஆவி, ஆத்மா, சரீரம் உம்முடையது என்று சொல்லியிருந்தார். அது மாத்திரம் அல்ல, என் வாழ்க்கைக்கு அர்த்தமே நீங்க தான். ஏன்னா எனக்காக நீங்க அவ்வளவு செய்திருக்கிறீங்க. நரகாக்கினியின் பிள்ளையா இருந்த என்னைய பாவ மன்னிப்புக்கென்று மறித்திருக்கிறீங்க, ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க. அப்புறம் எனக்காகவே உயிரோடு எழும்பி பிதாவினிடத்தில் எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீங்களே, எனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. நான் எப்படி எனக்காக வாழ முடியும்? நான் உமக்கு அடிமை. நாசியிலே சுவாசம் இருக்கும் வரைக்கும் இயேசுவே நான் உமக்கு அடிமை. த பாண்ட் ஸ்லேவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பவுலுடைய வார்த்தை. அநேக பேர் நாம் வேலை பார்க்கிறோம், குடும்பம் நடத்துறோம், எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்திலே செய்கிறோம்ங்கிறோம். ரொம்ப அசால்ட்டா ஆண்டவருடைய நாமத்திலே, ஆண்டவருக்காக அப்படிங்கிறோம். இன்றைக்கு சவால், வார்த்தையை திருத்து சகோதரனை. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். அவருடைய வாழ்க்கை ஒரு சில வேளைகளில் இந்த பவுலுடைய வாழ்க்கையை தியானித்து பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் பிரயாசப்பட்டோங்கிறார். அப்படின்னா இவர் மிகைப்படுத்தி எதையும் சொல்லலை. என்ன செய்தார்னா, பகல் பூரா பிரசங்கம் பண்ணார்னா இரவிலே கூடார தொழிலை, ஒருவேளை கொரிந்து பட்டணத்தில் இருந்த பொழுது அக்கில்லா பிரிஸ்கில்லாவோட சேர்ந்து அவர்களும் அதே வேலை செய்கிறபடினாலே இரவு முழுவதும் அவர்களோடு கண் விழித்து கூடை பின்னி இருந்திருப்பார். காலையில சபையார் கூடி வந்த உடனே அந்த கொரிந்து பட்டணத்தில் சபைக்கு பிரசங்கித்திருப்பார். தெசலோனிக்கேயருக்கு அப்படி எழுதுகிறார், இரவும் பகலும் உங்களுக்காக பிரயாசப்பட்டோம். ஒரு தாய் பிள்ளையை நேசிப்பது போல உங்களை நேசித்தோம். எனக்கு விடுத்த சவாலைத்தான் சொல்லுகிறேன். உன்னை விரல் நீட்டி குற்றப்படுத்தல சகோதரனே, சகோதரியே. இன்றைக்கு ஸ்திரீகள் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய், நானும் என் புருஷன் என் பிள்ளைக, நானும் என் புருஷன் என் பிள்ளைக, என் வீடு, என் பணம், என் சம்பாத்தியம், இப்படி ஒரு குறுகிய வட்டத்திலேயே இருந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு இயேசு உங்களுக்கு
துணை இருக்கிறார். தடிக்கு விழுந்தாலும் இயேசுன்னு சொல்லுவீங்க. பிள்ளை வெளியே போகும்போது சிலுவை போட்டு ஜெபம் பண்ணி போயிட்டு வான்னு சொல்லுவீங்க. உங்கள் இருதயம் உங்களுக்கு தெரிகிறதா? பவுலுடைய வார்த்தையை இங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9:23 சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். என்ன செய்கிறேன்? இன் கான்டெக்ட் நீங்க வாசித்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறேன், அநேகரை போல பேதுருவை போல ஒரு சகோதரியை மனைவி என்று கூட்டிக் கொண்டு நான் அலையவில்லை. சரி, அது என்னுடைய அழைப்பு. நாம் யாரும் குற்ற உணர்வு அடைய வேண்டியதில்லை. அதுக்கு பிறகு அவர் சொல்றார், என் சொந்த கைகளிலே வேலை செய்கிறேன், எனக்கு முழு ரைட் இருக்கு சுவிசேஷத்தினால் பிழைக்கிறதற்கு. போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாதிருப்பாயாக என்று மாட்டை குறித்து அவர் கவலைப்பட்டு எழுதியிருக்கிறார். என்னை குறித்து தான் அவர் கவலைப்பட்டு எழுதியிருக்கிறார். எனக்கு முழு ரைட்டு உண்டு. உங்களுக்கு போதிக்கிற நான் உங்களுடைய காணிக்கை பணத்தில் சாப்பிடுவதற்கு எனக்கு முழு ரைட்டு உண்டு. இன்னைக்கு இப்படித்தான் கிறிஸ்தவ உலகமே பாஸ்டர்கள் கூட்டம் சபையை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் பவுல் எங்கே? இங்கே கிறிஸ்தவ ஐக்கிய சபையில நாங்க எங்களுக்கு பாஸ்டர் இல்லைன்னு சொல்ற நாம நேர்மையாய் சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய பணம், உன்னுடைய வேலை, இதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள்? நான் உணர்வடைந்துதான் உங்கள்கிட்ட பேசுறேன். நான் சென்னையிலிருந்து ஒரு சகோதரன், பிரதர், ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வருது, அதுல உங்க குவாலிபிகேஷனுக்கு சீனியர் கன்சல்டன்ட் போஸ்டுக்கு சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய் பிரதர். அப்படியா? வேலை கிடைக்குதோ இல்லையோ அப்ளை பண்ணி ஆகணும், மாம்சம் சொல்லுது. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு காலையில் எழும்பின உடனே என்ன சொல்றார் தெரியுமா? இந்த வார்த்தையை சொல்றார், பிரபாகர், பவுலுடைய ஆவி எனக்கு இருக்குன்னு பவுலுடைய சந்ததிங்கிற பவுலுடைய கோல். அவர் எதற்காக வேலை செஞ்சார் தெரியுமா? அவர் ஏன் சொந்த கைகளால் சாப்பிட்டார் தெரியுமா? அவர் ஏன் சுவிசேஷத்தினாலே பிழைப்பு நடத்தாமல் ஏன் அவர் இரவும் பகலும் பாடுபட்டார் தெரியுமா? நான் சுவிசேஷத்தில் உடன் பங்காளி ஆகும்படிக்கு. அப்படின்னா அவருடைய லைஃப் ட்ரேட் இஸ் டு லிவ் ஃபார் த காஸ்பல். அவருடைய சகோதரனே, சகோதரியே, நீ உன் ஆவி ஆத்தும சரீரத்தை அவருக்கு ஒப்புக் கொடுத்தது உண்மையானால், அவருடைய அன்பை பவுல் சொன்னது போல நான் விசுவாசிக்கிறவை இன்னார் என்று அறிவேன் என்று அறிந்திருப்பாயானால், உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கணும். அப்படி என்னுடைய படிப்பு, பட்டம், பதவி எல்லாம் சுவிசேஷத்துக்காக இருக்கு. தேவன் நமக்கு சாட்சி கொடுப்பார். நான் சுவிசேஷத்துக்காக வேலை செய்கிறேனா? நான் சம்பாதிக்கிறது இயேசுவுக்காக, இயேசுவினுடைய சுவிசேஷத்துக்காகவா? உடன் பங்காளிங்கிறார். பார்ட்னர்ஷிப், ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் போல. நாங்கள் மரித்தாலும் பிழைத்தாலும் இயேசுக்கென்று இருக்கிறோம். நான் வேலை செய்தாலும் வேலை செய்யாவிட்டாலும் இயேசுக்கென்று. எந்த வேலைக்கு எவ்வளவு சம்பள உயர்வு போனாலும் இயேசுக்கென்று, சுவிசேஷத்தின் நிமித்தம். உங்களுக்கு மனசாட்சி உண்டா? அப்படி ஆண்டவரே, நான் பொருளாசையில் சிக்கிக் கொள்ளக்கூடாது, நான் வேலை செய்கிறேன்னு சொன்னா உங்களுக்காக தான் வேலை செய்கிறேன். நான் எந்த ஊர்ல இருக்கணும், நான் எவ்வளவு சம்பாதிக்கணும், நீங்க தீர்மானிங்க. பார்ட்னர் நீங்க, என்னுடைய லைஃப் பார்ட்னர் நீங்க. நானா ஒரு வேலையை தேட முடியாது, நானா ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா உடன் பங்காளி நீங்க.
ஜாயிண்ட் அக்கவுண்ட், 2 பேர் கையெழுத்து போடாம பணத்தை எடுக்க முடியாது. உனக்கும் இயேசுவுக்கும் அப்படி பந்தம் இருக்கிறதா சகோதரனே? பவுல் எனக்கு சவாலிட்டு இருக்கிறார். நான் மனம் திரும்பி உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். புது வருஷ செய்தி அல்ல, ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்தி அல்ல, என் வாழ்நாள் முழுவதும் என்னை பாதிக்கிற செய்தி. இந்த உணர்வு எனக்கு எப்பொழுதும் இருக்கட்டும். பவுலை போல நான் உயிரோட இருந்தா அவருக்காக தான், செத்தேன்னா அது அவருக்காக தான். சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியில்லாமல் போனாலும் அவருக்கே பிரியமாயிருக்க நாடுகிறோம். பவுல் வாழ்ந்த வாழ்க்கை நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததைங்கிறாரு. என்னத்தை ஒப்பு கொடுத்திருந்தார்? ஒரு மனைவி சரீரத்தை புருஷனுக்கு ஒப்பு கொடுத்தது போல தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். இந்த லவ் ரிலேஷன்ஷிப், இயேசு எனக்காக மரித்தார், இப்ப நான் பிழைத்திருக்கிறது அவருக்காகத்தான் பிழைத்திருக்கிறேன். செத்தாலும் பிழைத்தாலும் அவருக்காகவே, அவரை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று இருக்கிறேன். இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கா? அநேகம் வாலிபர்களுக்கு திருமணத்தை குறித்த பயம். ஒரு மூப்பர் மண்டை நிறைத்தவர் பிரபாகர் கழுதியை கூட கட்டிக்கங்கடான்ட்டாரு, பொறுப்பு இல்லாம பேசிட்டாரு. மீதி இருக்கிற 2 மூப்பர்கள் ஞானம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் கல்யாணம் பாருங்க பிரதர் அப்படின்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு. உண்மை இருக்கலாம், ஒரு இம்மியளவு கூட நான் வக்காலத்து வாங்கல. நான் யாருக்கும் நீ அனாதையா, அனாதையா நீ அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆதி உனக்குள்ள இல்லை. உனக்கு கொண்டாட்டியவோ புருஷனோ கேள்வித்தரது உனக்கு மூப்பர்கள் தானா? மாம்ச பிண்டத்தை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தானா? தேவனற்ற அனாதையா நீ? 35 வருஷத்துக்கு முன்னாடி 24 வயசுல எனக்கு இருந்த விசுவாசத்தை பிரசங்கிக்கிறேன். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணல. வாலிப சகோதரனே சகோதரியே சாக்கு போக்கு சொல்ல முடியாது. மண்ட நரைச்ச 60 வயசு பிரபாகர் பிரசங்கம் பண்ணல. 24 வயசுல என் வாழ்க்கையை அப்படி ஒப்பு கொடுத்திருந்தேன். நான் சொன்னது போல கிறிஸ்துவின் அடிமை, பான்ஸ்லே பாட புத்தகத்தில் எழுதினவன். சாவு எனக்கு ஆதாயம் என்று பாட புத்தகத்தில் எழுதி வைத்த பிரபாகர் 24 வயதிலே அப்படி விசுவாசித்தான். இந்த சபையில் இருக்கிற நீங்கள் ஏன் அப்படி விசுவாசிக்க கூடாது? ஆண்டவரே, முழுமையாய் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். வீடும் ஆஸ்தியும் தான் பிதாக்கள் கொடுப்பாங்க, ஆவிக்குரிய ஆலோசனையை தான், பயோடேட்டாவை தான் மூப்பர்கள் கொடுப்பாங்க. புத்தியுள்ள மனைவி, ஞானமுள்ள புருஷன் நீங்க தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இளைப்பாறுதலில் இருக்கிறீங்களா? இல்ல. பதட்டம், கவலை, விரல் நீட்டுதல். பெற்றோர்களை விரல் நீட்டுறீங்க, மூப்பர்களை விரல் நீட்டுறீங்க. பொறுப்பு இல்லாம நடக்கிறாங்க, ஞானம் இல்லாம நடக்கிறாங்க. 100க்கு 100 உண்மையா இருக்கலாம். ஆனா நீ உனக்கும் உன் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எங்கே இருக்கிறது? நேர்மையாய் பதில் சொல். உங்களுக்கு தெரியுமா இது எவ்வளவு மதியினம் சொன்னா, நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் பவுலை போல் இயேசுவுக்கு என்று உமக்கு அடிமை, நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ செய்கிறேன். வேலை பார்க்க சொன்னா வேலை பார்க்கிறேன், வேலையை விட சொன்னா வேலையை விடுறேன், இங்க போ நான் போறேன், நில்லு நான் நிற்கிறேன். அதே போல உம்முடைய சித்தத்தின்படி நீங்க காண்பிக்கிற பெண்ணை, ஒரு மனுஷனை மணப்பேன்னு சொல்லுகிற விசுவாசம் இந்த கிறிஸ்தவ ஐக்கிய சபையில ஏன் இல்லை? ஏன்னா நமக்கு அப்படி ஒரு இன்செக்யூரிட்டி, பயம். ஐயோ முழுமையா ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டோம்னா எனக்கு கலராக ஒரு பொண்ணு வேணும்னு இருக்கு. இவர் இருக்கிறதோ கண்ணங்கரையர்னு, அது வேற விஷயம். ஆனா இவருக்கு பிடிச்சது கலரு.
எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமா, 2 வார்த்தையில் ஒரு டிவி ப்ரோக்ராம்ல கேட்டேன். நான் உலக மனுஷன் பேசுறான், சபையில பேசாத ஞானத்தை, அழகா அந்தஸ்தா அப்படின்னு, பொதிகை டிவியில. இன்றைக்கு ஆணும் பெண்ணும் கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் ஆம்பளைங்களா இருந்தா அழகா இருக்கா பொண்ணு, பொம்பளைங்களா இருந்தா அந்தஸ்து இருக்கா. அப்போ நாம் ஏன் இப்படி இருக்கிறோம்? உங்களை குற்றப்படுத்தல, ஏன் இப்படி நிலைமைக்கு அனாதைகளை போல் இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு தகப்பன் இல்லை, உங்களுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் இல்லை. பவுல் சொந்தம் கொண்டாடுகிற அந்த ஆண்டவருக்கும் அவருக்கும் இருந்த அந்த லவ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இல்லையே. இப்பவாவது விழித்துக்கொள் சகோதரனே, சகோதரியே. என்னுடைய எல்லா வாழ்க்கை பிரச்சனைக்கும் நான் சொன்னது போல 24 வயசுல எனக்கு இருந்த விசுவாசத்தை இன்றைக்கு பிரசங்கிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சிறு சபையில் இருந்தேன். அந்த சபையில் இருந்த ஒரே ஒரு ஆள் திபூஷனா தான். அவர் வாலிபர், நானும் வாலிபர். என்னுடைய திருமணத்துக்கு இந்த பாண்டிச்சேரியில இருந்த ஒரு சிறு ஐக்கியம், ஒரு 5-6 பேர், யாருமே கல்யாணத்துக்கு வரல. சென்னையில தான் கல்யாணம் நடந்தது. ஏன் தெரியுமா? இந்த கிறிஸ்தவ ஐக்கிய சபை பரிசுத்தமான சபை. பிரபாகர் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் கேர்ளை கல்யாணம் பண்றார். ரட்சிக்கப்பட்டிருக்காங்கிற நிச்சயம் இல்லை. அப்போ ஒரு செத்த சபையில கல்யாணம் பண்றார். இந்த கல்யாணத்துக்கு நாம போய் அவரை எப்படி ஆசீர்வதிக்கிறது? நாங்கள் போக மாட்டோம். சபைக்கு பொறுப்பாக இருந்த பெரிய சபை இல்லை, ஒரே ஒருத்தர் தான் திருமணமாகியிருந்தார். அவர் எனக்கு திருமணத்துக்கு முன்பாக சொன்ன ஆலோசனை, பிரதர், நீங்க ஹிந்து கான்வெர்ட்டா இருக்கிறீங்க, உங்க பெற்றோர்கள் உங்களை நிர்பந்தப்படுத்தி ஒரு இந்து பொண்ணை கட்டி வச்சிருவாங்க, ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்க உபவாசத்து ஜெபம் பண்ணணும், பொறுப்பா ஆலோசனை சொன்னார். நல்லது. ஆனா என்னிடத்தில் இருந்த அந்த சகாக்களுக்கு ஒரு 5-6 பேருக்கு, அதுல ஒரு 2-3 பேர் வாலிபர்கள், கல்யாணமான ஒரே ஒருத்தர் தான். என்ன சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர்கள் மறந்துருக்கலாம். என் விசுவாசம் என்ன தெரியுமா பிரதர்? நீங்க என்னை எச்சரிக்கிறீங்க, நல்லது, உபவாசிக்கணும், ஜெபிக்கணும், இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிடக்கூடாது, ரட்சிக்கப்படாத பொண்ணை கல்யாணம் பண்ணிடக்கூடாது, நல்லது. ஆனா என் விசுவாசம் என்ன தெரியுமா பிரதர்? 24 வயது வாலிபனாயிருந்த பிரபாகருடைய விசுவாசம் அனுதினமும் வாயில போய் ஆசன வாய் வழியா வெளியே வர்ற உணவுக்காக, உடைக்காக கவலைப்படாதீர்கள்னு இயேசு எனக்கு சொல்லியிருக்கிறார். என் வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடிய வாழ்க்கை துணைக்காக நான் கவலைப்படுவேனா? எனக்காக கவலைப்படுகிற ஒருவர் இருக்கிறார், அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். பிரபாகரை ரட்சித்துட்டேன், அவர் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சித்திருக்கிறேன், இவனுக்கு ஏற்ற துணையை கொடுக்கணும்னு சொல்லி அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பார். நான் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன் சகோதரனே, அந்த பசுமையான விசுவாசம் இன்றைக்கும் இருக்கிறது. வாலிபர்கள் உங்களுக்கு இருக்கா? ஆம், ரட்சிக்கப்பட்ட பொண்ணுதானாங்கிற நிச்சயித்து மூப்பர்களை அழைத்து கொண்டு போய் இந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க பிரதர் என்னெல்லாம் சொல்லக்கூடிய ஞானம் எனக்கு இல்லை. ரட்சிக்கப்பட்டு 6 மாசம் தான் ஆச்சு. ஆனா என்னிடத்துல விசுவாசம் இருந்தது, பவுல் பேசுகிற விசுவாசம் இருந்தது. என் வாழ்க்கையை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்திருந்தேன். எனக்கு வாழ்க்கை துணையை கொண்டு வந்து நிறுத்த எனக்கு பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கலாம், சபையார் இல்லாமல் இருக்கலாம், மூப்பர்கள் இல்லாமல் இருக்கலாம். எனக்காக உயிரையே கொடுத்த இயேசு எனக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். காலையில வாய்ப்புள்ள போய் சாயங்காலம் வெளியே வர்றதுக்காக கவலைப்படாதேன்னு சொன்னவர் என் வாழ்க்கை துணைக்காக, என் கொண்டாட்டிக்காக கவலைப்படாமல் இருப்பாரா? எனக்காக அவர் கவலைப்படுவார். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்படி விசுவாசித்ததுனாலதான் எனக்கு தேவன் ஏற்ற துணையை கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட பொண்ணுதானா இல்லையான்னு தெரியாமல் கல்யாணம் பண்ண பிரபாகருக்கு கொடுக்கப்பட்ட மனைவி
BA படிக்கும் போதே காலேஜிலே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்ற ஒரு ஸ்திரியை தான் இயேசு பிரபாகருக்கு கொடுத்தார். பிரபாகர் அல்லேலியா சொல்லுகிறார். அல்லேலியா. எனக்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு சபை இல்லாமல் இருக்கலாம், என் இருதயத்தில் விசுவாசம் இருந்தது, அந்த விசுவாசம் என்னை ரட்சித்தது. உன் இருதயத்தில் அந்த விசுவாசம் ஏன் இல்லை? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்து இயேசுவை தேவன் நமக்காக அனுப்பி இவ்வளவாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார், உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு விளங்கி இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையை பவுல் ஒப்பு கொடுத்தது போல நான் ஒப்பு கொடுத்ததை முழுமையாய் டோட்டல் சரண்டர். அங்க ஒரு ஜிட்டரினஸ் கிடையாது. ஐயோ எனக்கு கருத்தை பண்ண கொடுத்தா என்ன செய்யறது? முட்டாள். பொல்லாத தாய்களே உனக்கு ஏற்ற துணையை கொடுப்பாங்க. நீ 6 அடி மனுஷன்னா 4 அடி கொண்டாடியவா கொடுப்பாரு? நீ எம்ஏ படிச்சிருந்தேன்னு சொன்னா தற்கூரிய 6வது கோர்ஸ் பண்ண வாங்க கட்டி கொடுக்கிறாரு. எந்த தகவல் செய்கிறார்? இப்படி பொல்லாத தகப்பன்மாரே ஏற்ற துணையை கண்டுபிடிக்கிறாங்க. உனக்கு ஏற்ற துணையை உன்னை உண்டாக்கினவர், உனக்காக உயிரை கொடுத்தவர் கண்டுபிடிக்க மாட்டாரா? ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் எவ்வளவு நாள் வாழணும் நீங்க நிர்ணயிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் எப்ப எந்த வேலையை நான் செய்யணும், எந்த ஊர்ல இருக்கணும், உங்களுக்கு தெரியும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். உங்களுக்கு தெரியுமா, தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று பவுல் அறிந்ததனால், தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்ததனால், அந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல ஆரம்பிச்ச அவருடைய வாழ்க்கை இப்ப கடைசியில டஞ்சன்ல அவ கைதியா இருக்கும் பொழுது அசைக்கப்படவே இல்லை. அது வளர்ந்து வளர்ந்து பூரணமானது. கடைசியில அந்த சிறைச்சாலையிலே தானே அவர் சிரச்சேதம் பண்ணப்பட்டார் என்று வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறாங்க. கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு. அவருடைய விசுவாச வார்த்தைகள், என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு அது போதும். ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர், எனக்காகவே உயிரோடு எழும்பி பிதாவின் வலது பார்சத்திலே எனக்காக சதா வேண்டிக் கொண்டிருக்கிறவர். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். அது மாத்திரம் இல்ல, அநேகம் பேருக்கு தேவ சித்தம் என்னதுன்னு தெரியல. சரி, தெரியலன்னு சொன்னா யோக்கியமா தேவனிடத்துல ஒப்பு கொடுத்துடணுமா இல்லையா? யார கல்யாணம் பண்ணணும்னு தெரியல, இந்த வேலைக்கு போகணுமா போக வேணாம் தெரியல, இந்த ப்ரமோஷன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா தெரியல. சரி, உனக்கு தெரியலன்னா என்ன செய்யணும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ரோமர் 8:26. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், நமக்கு தெரியல இதை செய்யலாமா செய்யக்கூடாதா தெரியல, இன்னாரை கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா தெரியல. தெரியலன்னா என்ன செய்யணும்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னு பாரு சகோதரனே.
ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் 27 தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அல்லேலூயா. எனக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் விடுதலையும் எனக்கு கொடுத்தது தெரியுமா? இன்றைக்கு let me come into any cross road. திக்கு தெரியாத காடு போல எங்க போறதுன்னு தெரியாம நான் ஒரு இக்கட்டிலே இருக்கட்டும், நான் சாகும் வரைக்கும் இன்னும் இப்படி எத்தனையோ இக்கட்டுகள் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், என் குடும்பத்தில், சபையில். ஆனால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அது மாத்திரமல்ல, எனக்குள் இருக்கிறவர் யார் என்று அறிவேன். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது, எது தேவ சித்தம்னு தெரியாது, இடதுபுறமா வலதுபுறமானு தெரியாது. ஆனா எனக்காக வேண்டுதல் செய்து, ஏன் பிள்ளை அவன் முட்டாத்தனமா சுயநலமா என்னென்னத்தையோ யோசிக்கலாம், ஆனா அவன் வழிக்கு விட்டுறாதீங்க. அல்லேலூயா. இயேசு மாத்திரம் அங்க வேண்டுதல் செய்யல, எனக்குள்ள இருக்கிற பவுலுடைய வாரிசு பிரபாகர் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு மெட்ராஸ் ஓடி போக பார்க்கிறான். அவன் வழிக்கு விட்டுறாதீங்க. அவனுக்கு அது சுயநலம்னு தெரியல, பொருளாசைன்னு தெரியல. அங்கேயும் தானே சபை இருக்கு. ஒருவேளை என்னை அங்க ஊழியத்துக்கு அனுப்பினான்னா முட்டாத்தனமா யோசிக்கிறான். அவன் வழிக்கு அவனை விட்டுறாதீங்க. ஆவியானவர் இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர். என் இருதயத்தில் ஒளிந்திருக்கிற சுயநலமோ பெருமையோ அறிந்தவர். ஆவியின் சிந்தையினால், பரிசுத்த ஆவியினாலே ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபித்து எனக்கு எது நடக்கணுமோ அதை நடக்கும்படி ஆவியானவரும் எனக்குள்ளே வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ அடுத்த வசனத்துல சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். வாசிங்க அந்த வசனம். 28 வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. உங்களுக்கு தெரியுமா, நீ முட்டாத்தனமா யோசித்தாலும், நீ சுயநலமாய் உணர்வில்லாமல் நீ நடந்தாலும், நீ மாத்திரம் முழுமையாய் உன் வாழ்க்கையை இயேசுவுக்கென்று ஒப்புக் கொடுத்திருந்தால், உனக்கு நடக்கிற எந்த விஷயத்தையும், நீ என்ன தாறுமாறாய் நடந்தாலும், உன்னுடைய வணங்காக்களத்தை வணக்கி உன் சுயநலத்தை ஒடுக்கி உனக்கு நன்மையானதை செய்யும்படிக்கு அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். இயேசு எனக்காகவே மரித்து உயிர்த்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் என்னுடைய ஆவியிலே இருந்து கொண்டு எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய மதியினத்தை, சுயநலத்தை அவர் என் வழிக்கு விட்டு விடாமல் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். காரியத்தின் கடைத்தொகையை கேட்பாயாக சகோதரனே. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. நான் மாத்திரம் அந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல மெயின்டைன் பண்ணா போதும். நான் மாத்திரம் இயேசுவை பற்றி கொண்டால் போதும். ஒவ்வொரு நாளும் என் ஆவி, ஆத்மா, சரீரம் உம்முடையது. இயேசுவே, எனக்கு என்ன நடந்தாலும், வியாதிப்பட்டாலும், மரணம் நேரிட்டாலும், வேலை இருந்தாலும் இல்லாமல் போனாலும், பவுல் சொல்றது போல எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அது என்ன நிகழ்வோ, எல்லாரும் என்னை கைவிட்டாலும், நான் சொன்னது போல என்னை சுற்றி என்னுடைய மனைவி பிள்ளைகள் இல்லாமல் போகட்டும், சபை இல்லாமல் போகட்டும். பிரபாகருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவரை பேச வேண்டாம்னு சொல்லுங்க, ரைட்டு, அங்க போய் உட்கார தயார். புத்திமான்கள் சபையை நடத்தட்டும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்?
சரீரத்திலோ வீட்டிலோ சபையிலோ என்ன நடந்தாலும், என்ன அவமானம் நடந்தாலும், என்னை எப்படி நடத்தினாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஆனா கவனமாய் கேள் சகோதரனே, சகோதரியே, கவனமாய் கேள். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். டேவிட் பாசன் ஒரு தேவ மனுஷனுடைய செய்தியை கேட்டேன் நான். எவ்வளவு தீர்க்கமாய் அவர் ஒன்றை உணர்த்தினார் அந்த பிரசங்கத்தில். இப்ப நான் அதை உணர்த்திட்டு தான் நான் உட்கார போறேன். எத்தனை மணி நேரம் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். இந்த லிஸ்ட் உங்களுக்கு தெரியும். ரோமர் 8:35 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கவனமா கேட்குறீங்களா? கேளுங்க. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, 38 மரணமோ, ஜீவனோ, தேவதூதர்களோ, அதிகாரங்களோ, வல்லமைகளோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ, 39 உயர்வோ தாழ்வோ, கண்ணுக்கு தெரியாத வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதுல சொல்லப்படாத ஒண்ணு இருக்கு. அதான் டேவிட் பாசன் எனக்கு உணர்த்தினார். என்னை ஒலுக்கி விட்டு நீ உணர்வடைந்ததை சபைக்கும் போய் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். இதுல சொல்லப்படாத ஒண்ணு இருக்கு. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, அந்த லிஸ்ட பாருங்க. தேவதூதர்கள், பிசாசுகள், நிகழ்காரியம், வருங்காரியம், சரீரத்துல, நான் சொன்னது போல எந்த லிஸ்டையும் போட்டுக்கங்க. இதுல சொல்லப்படாத ஒண்ணு இருக்கு. அல்லது வேறு விதமா சொல்லப்போனா, இதுல சொல்லப்படாத ஒன்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும். அது யார்? அருமையா சொல்றாரு அந்த தேவ மனுஷன். Do you know that you can destroy that relationship? சாத்தான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டான், செய்ய முடியாது. நிகழ்காரியம், வருங்காரியம், சரீர உபாதைகள் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நீ கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னையே நீ துண்டித்துக் கொள்ள முடியும். தெரியுமா சகோதரனே, சகோதரியே? உங்களுக்கு தெரியுமா, மனித உறவு, புருஷன் மனைவி உறவு 2 பேர் சேர்ந்தது. அப்போ மனித உறவுல, ஒரு புருஷன் மனைவி உறவுல, ஒரு புருஷன் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு 6 மாசமா வீட்டுக்கு வரல, வேற ஒரு பொம்பளையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதும் உடன்படிக்கை, அதுவும் ஒரு உறவு. அது ரொம்ப வலுவானது. அதுல நீ உண்மை இல்லாமல் போனால், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீ துண்டிக்கப்பட்டால் முடியுமா? முடியாது. இந்த புருஷன் இப்படி போனாரு, பட்ட கேட்டா அந்த கேள்விக்கு ஒண்ணு அவர் பதில் சொல்ல முடியல. அப்ப துரோகி யார்? உனக்காகவே வாழ்ந்தேன், இந்த 5 வருஷம் உனக்காகவே வாழ்ந்தேன், என்னிடத்துல என்ன குறை கண்டாய்? ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணினாய்? துரோகம் பண்ணின புருஷன் படிச்சு நீ காலையில எனக்கு அந்த தம்பதிக்கு ஆலோசனை சொன்னதுனால ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், பிரபாகர், அந்த புருஷன் மனைவிக்கு துரோகம் பண்ணது போல நீ எனக்கு துரோகம் பண்ண முடியும். நீ மாத்திரம் ஏனோதானோன்னு வாழ்ந்தேன்னா, நீ மாத்திரம் எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவை அசட்டை செய்து வாழ்ந்தேன்னா, யூ டேக் இட் ஃபார் கிராண்டட். காலையில் இருந்து சொன்னே காபி கொடுக்குறாள், என் மனைவிக்கு நன்றி சொல்றேன்னா சொல்றது இல்லை. அது அவளுடைய கடமை. அதே போல எப்படி மனித உறவுல நாம இருக்கிறோமோ, அதே போல ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற உறவு போல நானும் எனக்கும் என் ஆண்டவருக்கும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இந்த லிஸ்ட்ல நான் இல்லை. டேவிட் பாசன் உணர்ந்து சொல்றார்,
அவர் சொன்னார், சவாலா இருந்தது. நரகத்தை குறித்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு புத்தகம் எழுதி பிரசங்கிக்கிற நான் நரகத்துக்கு போக முடியுங்கிற பயத்துல தாங்க, அந்த பய உணர்வோட என்னை போல மற்றவர்களும் எச்சரிக்கப்படணுங்கிறதுக்காக தான் இந்த புத்தகம் எழுதியிருக்கிறேன் சொல்றார். அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை கண்டுபிடிப்பது அறிவு. பவுலுடைய ஆவி அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது. மற்றவர்களுக்கு பிரசங்கித்து விட்டு நானே ஆளாகாதவனாய் போகாதபடிக்கு. அருமையான சகோதரனே சகோதரியே, பவுலை போல நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அறிந்திருக்கணும். பவுலை போல அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை உன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கணும். இது ஒரு நாள் சம்பவமா இருக்கக்கூடாது, அனுதினமும் ரெகுவலா இருக்கணும். இதுல இந்த உறவுல எந்த சாத்தானும் எந்த தீய சக்தியும் வெளியே இருக்கிற எதுவுமே உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இயேசு உனக்குள் இருக்கிறார். ஆனால் நீ இயேசுவை விட்டு விட முடியும். அதனாலதான் 1 யோவான் 5 நான் வாக்கு காண்பிச்சேன். உங்களுக்கு தெரியுமா, அந்த அப்போஸ்தலன் உணர்ந்து சொல்லுகிறார், அந்த ஜீவன் குமாரனில் இருக்கிறது, குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன். உங்களுக்கு தெரியுமா, அந்த நிர்பந்தத்தை நீ உணர்ந்திருக்கிறாயா சகோதரனே சகோதரியே? நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த காலையில் இப்படித்தான் யோசிப்பேன், எனக்குள்ள இயேசு இல்லைன்னா நான் யாரு? உனக்குள்ளே இயேசு இல்ல, ஆவியானவர் இல்ல, அப்பா பிதாவேனு கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரம் இல்ல, நீ யார்? நீ மண், நீ மாமிச பிண்டம். யூ ஆர் நத்திங். இயேசு எனக்குள் இருந்தால்தான் நான் எதையாவது யோசிக்கணும். பவுல் சொல்லுவார், கிறிஸ்து இயேசுவிலே எங்களை கொண்டு நடத்தினதை அல்லாமல் வேறொன்றையும் நான் உங்களிடத்தில் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணுகிறவன். இயேசு உன்னிடத்தில் இல்லைன்னா நீ ஒண்ணு இல்லை, நேர நரகத்தில் தான் போவ. நீ மாம்ச பிண்டன், வணங்கா கழுத்துள்ளவன், பாவத்தை தண்ணீரை போல் குடித்து விட்டு வெட்கப்பட தெரியாத வெண்கல நெற்றியுடைய பரஸ்திரீ, வேசியின் பிள்ளை நீ. இயேசு உனக்குள் இருந்தால் அப்படியே ஆப்போசிட், பவுலை போல. இதுல தேவன் உண்மை உள்ளவர், அவர் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர். ஆனா நீயும் நானும் தான் அவருக்குள் இருக்கணும், அவரை பற்றி கொண்டிருக்கணும். நான் சந்தித்த அந்த தம்பதியை போல புருஷன் ஒரு முகாந்தரமும் இல்லாமல் துரோகம் பண்ணி விட்டு போயிட்டான்னு சொன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்குது? இயேசுவை விட்டு விடுவதற்கு என்ன முகாந்தரம் சொல்லுவாய் நீ? அவரிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பதற்கு என்ன முகாந்தரம் சொல்லுவாய் நீ? என்ன அவர் உனக்கு செய்யவில்லை, ஆகையினாலே நீ அவர் அன்பு எனக்கு வேண்டாம்னு கட்டி விட்டுட்டு போக போற? கடைசியா பவுலுடைய வார்த்தையை சொல்லிட்டு உட்கார்றேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், இல்ல 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். ஆமென். நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று இன்றைக்கு நாம் அறிந்திருக்க வேண்டும். ஜெப ஆலயத்திலே அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு மனுஷன், லூக்கா 4ஆம் அதிகாரம் 33-34 இயேசு அந்த ஜெப ஆலயத்தில் பிரசங்கிக்கிறார். அந்த ஜெப ஆலயத்தில் அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு மனுஷன் என்ன சொல்றான்? அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே, உங்களுக்கும் எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். ஒரு பிசாசுக்கு இயேசு யாருன்னு தெரியும். தன்னோடு இருக்கிற தன் மத்தியிலே வந்திருக்கின்ற ஒருவர் அதிகாரமாய் அவர் பேசுகிறார். எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க.
அந்த அசுத்தாவை பிடித்திருந்தவன் அந்த அசுத்தாவினால் ஏவப்பட்டு என்ன சொல்லுகிறான்? என்ன கெடுக்கவா வந்தீங்க? உண்மை இன்னொரு என்று அறிவே நீர் தேவனுடைய பரிசுத்தர். இயேசுவை பரிசுத்தர் என்று பிசாசுகள் அறிந்திருந்தது. அசுத்த ஆவிகள், இதோ அசுத்தமான என் மத்தியிலே பரிசுத்தமான ஒருவர் வந்திருக்கிறார், தேவனுடைய பரிசுத்தர். தேவதூதர்கள் தேவனை ஓயாமல் சொல்லி துதிக்கிற ஒரு வார்த்தை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்படிப்பட்ட தேவனுடைய பரிசுத்தராய் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவர், வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறவர். எபிரேயர் 7 வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பரிசுத்தமானவர், அவர் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையே அதான் பிரியமானவர்களே. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் சில தடுமாற்றங்களை பார்க்கும் பொழுது, சில அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் வளர்ச்சி இல்லாத பார்க்கும் பொழுது, சில அவங்க ரொம்ப போராடின்றதை பார்க்கும் பொழுதெல்லாம் அடிப்படைவர்கள் இன்னும் அறியலாண்டவரே, அஸ்திவாரம் சரியில்லாண்டவரே, ஒரு காத்தடிச்சா அசையுது, லேசா மழை பெஞ்சா பயமா இருக்குது, இவங்க எங்க விசுவாசமா ஒழிஞ்சு போயிடுவாங்களோ, உலகத்தோட உலகமா போயிடுவாங்களோ, பணத்துக்கு பின்னாடி ஓடி போயிடுவாங்களோ, வேலை வேலை வேலைன்னு பணத்துக்கு முன்னாடியே ஓடிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. நம்முடைய அஸ்திவாரம் என்ன பிரியமானவர்களே? கிறிஸ்துவின் மேல் நம்முடைய அஸ்திபாரத்தை பெற்றிருக்கிறோமா? தேவன் என்னை நேசித்திருக்கிறார், கிறிஸ்து என்னை நேசித்திருக்கிறார். இப்பொழுதும் அப்புறம் அந்த அன்பில் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. அவர் என்னை புறம்பே தள்ளுவதே கிடையாது. அவர் தன்னிடத்தில் வருகிற சேர்த்து கொள்கிறவராக தான் இருக்கிறார், சேர்த்துக் கொள்கிற இருந்தவராக தான் இருக்கிறார். விட்டு விலகி ஓடினாக்கா, அவரை விட்டு விலகி நாம் தான் ஓட முடியும். கையை உதறி விட்டுட்டு என்ன விட்டு நான் போறேன், எனக்கு தெரியும், நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எது நல்லது தெரியும், எனக்கு எது கிட்ட தெரியும், என் வாழ்க்கையை அமைச்சு எனக்கு தெரியும், உங்களுடைய வழித்தல் தேவையில்லை. இயேசுவை விட்டுட்டு உதறிட்டு ஓடுகிறவர்கள் தான் அநேகராக இருக்காங்க. ஆனால் ஒரு சிறு பிள்ளை போல கடைசி வரைக்கும் உண்மையின்றி வேற கதி இல்லை, வேறு ஒருவரும் இல்லையே நேரடியா பாடுறோம். நம்முடைய வாழ்க்கை அனுபவமா இருக்கா, ஆழத்துல இருக்கா? உண்மை இல்லாமல் என்னால் பிழைக்க முடியாதாண்டவரே, நீங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாதாண்டவரே, உங்களை எல்லாமலை என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் விசுவாசம். தேவனை சார்ந்து இருக்குது எல்லா சூழ்நிலைகளிலும். நம்முடைய அனுபவம் சொல்லலாம், நம்முடைய வயசு சொல்லலாம், எவ்வளவு காரியங்களை கடந்து வந்திருக்கலாம், இதெல்லாம் சாதாரண விஷயமான இல்லை. ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே நீங்க எல்லாமே என்னால் செய்ய முடியாது, எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். தேவனை சார்ந்து பற்றி கொடுக்குறேன், அண்டி கொடுக்குறேன், அணைத்து கொடுக்குறேன், பாதத்தை இருக பிடித்துக் கொடுக்குறேன். ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிற தகப்பன். இயேசுவை நம்ம அறிந்திருக்கணும், பல விதமா அறிந்திருக்கணும். உலக மனுஷன் ஒரு விக்கிரக தெய்வத்தை வச்சுக்கிட்டு அவன் எனக்கு தோழன், அவன் எனக்கு நண்பன், அவன் எனக்கு காதலன் காதலி, அவன் எனக்கு குரு அமைச்சன், என்னென்னமோ வச்சுக்கிட்டுலாம் பாட்டு பாடுறாங்க தேவனை அறியாத சின்னங்கள். ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு நேசம், அந்த தெய்வத்தோட ஒரு நேசம். அந்த தெய்வத்தை பேரை வச்சு இவன் என் காதலன், இவன் என், அது ஒரு பெண்ணா வச்சு இவன் என் காதலி, இவன் என் தோழன், என் அமைச்சன், இப்படிலாம் பாடுறாங்க. ஜீவனுள்ள உயிருள்ள நமக்காக மரித்து உயிர்த்து உயிரோடு இருக்கிற நமக்காக வேண்டுதல் செய்கின்ற இயேசு ஏன் உயிரோடு இருக்கிறார்? ஒரு முறை எபிரேயர் அந்த 7:25 பின்மாற்றத்தில் இருந்த எனக்கு நம்பிக்கையை கொடுத்து உயிர்ப்பை கொடுத்து இன்னை வரைக்கும் காத்துட்டு இருக்கு. என் கண்களில் கண்ணீரை வரவழைச்ச ஒரு வாசனம் எபிரேயர் 7:25. இயேசு ஏன் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறது குறித்து தெளிவாக எழுதியிருக்கும். எபிரேயர் 7:25 தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, இயேசு கிறிஸ்து மூலமா தான் தேவனிடத்தில் போக முடியும். அவர் ஒருத்தர் தான் வழி. நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கவும் அவர் ஒருத்தர் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அப்படின்னா அவரை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக, எனக்காக, உங்களுக்காக பிரியமானவர்களே வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். நினைச்சு பாருங்க, ஆண்டவரே எனக்காக தான் நீங்க உயிரோடு இருக்கீங்களா? எனக்கு வேண்டுதல் செய்யும்படி தான் இருக்கீங்களா? நான் எவ்வளவு தடுமாறேன், தனிமையாக பிடிச்சு போறேன், மாய்மானமா இருக்க விரும்பல,
சபைக்கு வர பிடிக்கல, சகோதரோட பார்க்க பிடிக்கல, சகோதரோட வீட்டுக்கு வந்து அவங்க அவங்கள்ட்ட ஏற்றுக்க முடியல. ஒரு காலத்தில் அப்படி ஒரு சில முறைகள் அப்படி இருந்திருக்கேன். எனக்கு மேலே எனக்கே வெறுப்பாக இருக்கும். எவ்வளோ வைராக்கியம் ஆண்டவரை பின்பற்றணும்னா இப்போ என்னால் அப்படி இருக்க முடியலையே, என்னோட இந்த ஆதி அன்பு எங்கே போச்சு, ஏன் என்னால் இன்னும் பாவத்தை விட முடியாமல் இருக்கு, இன்னும் ரகசியமாக நான் இன்னும் பாவம் செய்கிறவனா இருக்கிறேனே. அப்போ கிறிஸ்தவம் அவ்வளோதான், விட்டுட்டு போயிடுவோம், வேணாம். ஆண்டவர் எதுவும் சபை இல்லாத ஒரு இடத்துக்கு எங்கேயாவது போயிடுவோம், மனுஷர்கள் இல்லாத ஒரு இடத்துக்கு எங்கேயாவது போயிடுவோம். இப்படியெல்லாம் சோறுக்குள்ள இழுத்துக்கிட்டு போறாங்க. ஒரு சகதியில் அப்படி நுழையிறது போல, சேத்துல முழுகிறது போல, அவிசுவாசத்திலையும் அவநம்பிக்கையிலையும் முழுகிற சேத்துல இந்த வேத வசனம் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து நான் வளரணும், தேரணும், அவர் எந்த நோக்கத்தோடு என்னை பிடித்தாரோ அதை அடையணுங்கிறதுக்காக எனக்குள்ளே வைராக்கியமாக கிரியை செய்கிற ஆவியானவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். இந்த வார்த்தை எனக்கு நினைப்பூட்டி எனக்கு காண்பிச்சு, ஒருத்தர் உனக்காக உயிரோடு இருக்கிறார், உனக்காக தான் உயிரோடு இருக்கிறார், உனக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு தான் உயிரோடு இருக்கிறார். அவர் உன்னை முற்று முடிய ரட்சிப்பார், உன்னை முற்று முடிய விடுதலையாக்குவார். அவர் வல்லவர். அவ்வளவுதான். முழங்கால் போட்டு மீண்டுமா யாவையில் நிறைஞ்சு அன்னை பற்ற தேவனை துதித்து நன்றி சொல்லி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறான். இதை கொண்டாடுங்கள், அப்படி ஆகட்டும், முற்று முடிய என்னை ரட்சிக்க அவர் வல்லவர். அவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறார், அவருடைய அன்பை. அப்ப நான் ஆண்டவரை எப்படியெல்லாம் பார்க்கலாம்? இயேசுவே நேரின் தகப்பன், நித்திய பிதாவாக அவரை பார்க்கலாம். அது சொன்ன நான் உங்களுக்கு சிநேகிதர் என்று சொன்னேன் அப்படிங்கிற ஃப்ரெண்டு. எங்கேயும் கூப்பிட்டு போகலாம் ஆண்டவர். அவர் வரக்கூடிய எல்லா இடத்துக்கு பாவிகளுக்கு தான் அவர் விலகுவார், பாவத்துக்கு தான் விலகுவார், குற்றமற்றவர். அவரோட எங்கேயும் நாம் போகலாம். ஃப்ரெண்டு, எனக்கு நண்பன். தனிமையாக இருக்கிறத இல்லை, அவரை கூட இருக்கிறார். அவர் என் நேசர், இயேசுவை நேசராக என் மனதான். நான் மனப்பாட்டினா அவர் எனக்கு மனமாடும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மத்தேயு 6:6 அப்படி வாசிக்கிறோம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற ஜெபம் பண்ணும்போது அப்படின்னா, ஜெபம் எனக்கு ஒரு தனி அறை, வீட்டுக்குள்ள அறை வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறேன், உன் கதவை பூட்டி, உன் அறை வீட்டுக்குள்ள உன் கதவை பூட்டி, அறை வீட்டு கதவை அப்படின்னு இல்லை. அப்படின்னா எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு தேவனோடு தனித்து இருக்கிறது. என் ஆண்டவரோடு தனித்து இருக்கிற அந்த அனுபவம் இயேசு அனுபவித்ததாக சொல்றாரு, இங்க போதிக்கிறார். ஜெபம் பண்ணும்பொழுது நம்ம என்ன செய்யறோம்? மனிதர்கள் முன்னாடி ஜெபிக்கிறது அப்படியே ஜெபிக்கிறோம், ரொம்ப நேரம் தான் ஜெபிக்கிறோம், வார்த்தைகளெல்லாம் அப்படியே சேர்த்து ஜெபிக்கிறோம். அப்படின்னா ஒரு சோதனை நமக்குள்ள இருக்கு. நான் நல்லா ஜெபிக்கக்கூடியவன், நீண்ட நேரம் ஜெபிக்கக்கூடியவன், மற்றவர்களுக்கு உணர்த்தும்படி ஜெபிக்கக்கூடியவன், ஏதோ கரைகள் இல்லை. பிரியமானவர்களே, ஜெபம்ங்கிறது அது அந்தரங்கமான ஒரு காரியம். எத்தனை வகையில் ஜெபிக்கலாம். கூடி ஜெபிக்கிறது நல்லது, நம்ம ஜெபிக்கணும். ஆனா இந்த ஜெபம் செய்யாம மற்ற எந்த ஜெபமும் ஜெபமே கிடையாது. அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அப்படின்னா, ஒருவேளை நாம் படுக்கையே கூட இருக்கலாம், பக்கத்தோட படுத்துருக்கலாம் எல்லாரும். ஆனாலும் எனக்குன்னு ஒரு அறை அப்படின்னா யாரும் இல்லை. இப்போ யாரும் இல்லை. நானும் என் ஆண்டவரும், நானும் என் நேசரும், நானும் என் நண்பனும், ஆண்டவராக இயேசுவும் நானும் அவரும் இப்போ உள்ள இருக்கிறோம். தனி அறை. புதிதாக திருமணமானவங்க எவ்வளவா அந்த தனி அறையை நாடுவாங்க? எவ்வளோ சீக்கிரம் அந்த தனி அறையில் போய் ஒருவரோட அன்பை பரிமாறிக்கொள்ளணும்னு விரும்புவாங்க. ஒருவர் வர்ணிக்கும்படி எவ்வளவா அவங்க விரும்புவாங்க. புருஷன் மனைவியை வர்ணிப்பான். நீ இப்படி இருக்கிற, எவ்வளோ அழகா இருக்க, அப்படி இருக்க, உன்னுடைய கண்கள், உன்னத பாட்டு. அந்த நேசம் எங்கே? எத்தனை பாடல்கள் பக்தர்கள் பாடியிருக்காங்க. அவருடைய அன்பை நினைத்து மன உருகி பாடுகிற பாட்டு, அவருடைய இரக்கத்தை, அவருடைய மன துருக்கத்தை எவ்வளவோ தியானித்து எழுதின பாடல்கள் இருக்கு. அடுத்து நாம எவ்வளவு பாடல்கள் எழுதலாம். ஆண்டவர் அப்படிதான் விரும்புகிறார். என்னை நேசிக்கிறாயா அப்படின்னா நான் நேசப்பாட்டை பாடுவேன். நேசப்பாட்டு. நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்க என்னை நேசிக்கிறீங்க, நான் உண்மை நேசிக்கிறேன். வாய் விட்டு சொல்லுவோம். ஆண்டு காலத்துல இப்படிப்பட்ட அனுபவத்தில் நுழையும் பொழுது சத்தம் போட்டு சொல்லும் போல இருக்கு, ஆண்டவரையுமே நான் நேசிக்கிறேன், இயேசுவையுமே நான் நேசிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தம் வராம ரொம்ப உயர்த்தி சொல்றது உண்டு.
இல்லை, வாங்கிட்டு ரொம்ப சத்தமாக சொல்லணும். ஒரு முறை கடற்கரைக்கு போயாச்சு, அங்கே யாருமே இல்லையா, மனுஷன் யாருமே இல்லையா. ஜீசஸ் ஐ லவ் யூ, இயேசுவை நான் நேசிக்கிறேன். கடற்கரை மணல் எழுது, சத்தம் போடு. எல்லாரும் பைத்தியம் சொல்லுவாங்க. ஆமாங்க, கிறிஸ்து பைத்தியம். ஏன்னா அவரை நேசிக்கிறார், அவருடைய நேசம் தெரியுது. என்னுடைய அறிவு கெட்டாத அந்த அறிவு, அந்த அன்பு, என் அறிவு கெட்டாத அந்த அன்பை நான் நடுங்கிக் கொண்டு தான் பரிசுத்தவான்களோட வரேன். இப்போ நம்ம சபை போடுறோம், நான் தேவன் என்னை நேசித்த, என்னை ஜெயித்த ஜெயத்தை நான் பேசுவேன் உங்களுக்கு. ஆண்டவர் என்னை ஜெயித்தார், ஆண்டவருடைய நேசத்தால் ஆண்டவரை அன்பு நான் இழுத்து கொண்டாருன்னு. அது உங்களுக்கு போகும். தேவனுடைய அந்த அறிவுபடி உங்களை கொஞ்சம் ஒருபடி போகும். உங்களோட நான் பேசும்பொழுது, தேவன் உங்களை நேசித்த காரியத்தை கேட்கும் பொழுது, ஓ தேவனுடைய அன்பு இப்படி, அதனுடைய இன்னொரு பரிமாணத்தை நான் பார்க்க முடியும். அதுவே தான் நம்ம சபை போடுறோம். ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிப்போம். நேசித்து அவரை புகழ்ந்து பாடுறது. என் நாவினால் அவர் புகழப்பட்டார். அந்த அனுபவங்களை அடைச்சு பாருங்க. அப்புறம் ரோமர் 1:9 உங்களுடைய வாழ்க்கை இதாகவே இருக்கு. எது வந்தாலும் தேவனுடைய அனுபவத்தை என்ன பிரிக்க முடியும். அவர் என்ன பிரிய மாட்டார், நானும் அவரை பிரிய மாட்டேன். எங்களுக்குள் நெருக்கம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த அது ஒரு புதிய உடன்படிக்கையுடைய இஸ்லாத்தியம் பிரியமானவர்களே. பழைய உடன்படிக்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் கிடையாது. மகாபரிசுத்த ஸ்தலம், தனிமையான ஒரு இடம், திரைக்குள்ளாக பிரவேசித்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து, உங்களுடைய இதயத்தினுடைய பாரம் என்ன ஆண்டவரே, உங்க இதயத்தில் என்ன ஏக்கம் இருக்கு அதை சொல்லுங்க. ஒரு பாடல் எனக்கு அடிக்கடி என்னுடைய இடத்துல வரும். நம்முடைய சபை பாட்டு புதில் இல்லை, பழைய பாட்டு புதில் வாழ்க்கையுடைய நாங்கள் வாலிபர்களாக ஒரு சிலராய் வாலிபர்களாக இல்லை திருமணம் அந்த ஆரம்ப காலத்தில் சபை கூடும்போது அந்த பாடலாம் பாடி எங்களுடைய பக்தியை விருத்தி பண்ணிக்கும். மீண்டும் அந்த பாடலை கொண்டு வர எழுதிட்டு வர. உம்மிதய வாரம் தாரும், உம்மை போல என்னை மாற்றும், எந்தன் வாழ்வை எண்ணி உந்தன் உள்ளம் என்றும் மகிழ வேண்டும். உம் இதய பாரத்தை மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவர், உங்களை போல என்னை மாத்திடுங்க. என்னுடைய வாழ்க்கையை எண்ணி உங்க யாரையும் சந்தோஷப்படணும். இதான் தனி அறையில் இருக்கிற ஜபம். உங்க பாரம் என்ன சொல்லுங்க. ஒரு சில பக்தர்கள்லாம் அவங்க சாட்சியை சொல்லும் பொழுதெல்லாம், ஆண்டவர் எனக்கு 2 கண்ணை தான் காமிச்சார், அந்த கண்ணுல இருந்து கண்ணீர் அடிஞ்சது. மகனே அங்கே போன்னு சொல்ற, இல்லை ஆண்டவரை நான்லாம் போக மாட்டேன், நான் இங்கேருந்து உங்களுடைய யூடிச்சு செய்கிறேன்னு சொல்றாரு ஒருத்தர். நீ போ, உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை. அப்படி சத்தத்தை கேட்டு நீ உப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் கையில் நம்ம வேற யாரும் இல்லை. ஏன்னா அவருடைய அன்பு எனக்கு அவ்வளவா காண்பிச்சிருக்கிறார், நான் அவர் அவ்வளோ நேசிக்கிறேன். அப்படி நேசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, எனக்கு வேற யாரும் இல்லப்பா. நீ என் காரியமாய் போ. அந்த சாட்சியை கேட்டு நான் மீண்டும் உணர்த்தப்பட்டேன். அந்த அன்பு வேணும் ஆண்டவரே, உங்களுடைய விதத்தினுடைய பாரம் எனக்கு புரியணும். நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்களோ நானும் கவலைப்படணும். நீங்க அழுத்தீங்கன்னா நானும் அழணும். நீங்க சந்தோஷப்பட்ட நானும் சந்தோஷப்படணும். அந்த நெருக்கம் மட்டும் இருக்கணும் ஆண்டவரே, எப்பொழுதும் இருக்கணும். அந்த கடந்து செல்வம் பிரியமானவர், அந்த வாழ்க்கை எல்லாருக்கும் உரியது. என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் உரியது. ஏதோ ஒரு சிலருக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் உரியது. அவர் நமக்கு தகப்பன், நமக்கு தாயார், எப்படி வேணாலும் எடுத்துங்க. அவர் இல்லாமல் நம்மளை வாழ முடியாது. யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரனை தேர்ந்து குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கேட்டது போல அவன் ஒரு மாமிச பிண்டம். அவன் இந்த மண்ணுக்கு திரும்புவான் வெறுமையாய். தன்னை உண்டாக்கின தேவனுடைய
யுத்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுக்காமல் தோல்வியுற்ற மனிதனாய் மண்ணுக்கே திரும்பி போவான். அப்போ தேவனுடைய குமாரனை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொண்டு தக்க வைத்துக் கொண்டு வாழ்வதுதான் ஞானம். மணவாளனுடைய மேன்மை நாம் பார்க்காததுனாலதான் நாம் வழிவிலகி போயிடுவோம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல ஸ்திரீகளுக்கு கணவனுடைய மேன்மை என்னன்னு தெரியாது, கணவனுக்கு ஸ்திரீயினுடைய மேன்மை என்னன்னு தெரியாது. இப்படியேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் பிரச்சனை. மணவாளனுடைய மேன்மை என்ன அப்படின்றத மணவாட்டி பார்த்து விட்டான்னு சொன்னா தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்துருவார் மணவாளன். நமக்கு ஆண்டவர் இயேசுனுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறது தெரியாதனாலதான் நம்ம அப்படியே அலைக்கழிக்கப்படுறோம். காற்றிலே அலைகிற அலைகளை போல இயேசு என்ன செய்தார், என்னுடைய மணவாளன் எனக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் முக்கியம். அப்பதான் அவரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் மேன்மையாய் ஏற்றுக்கொண்டு அவரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நான் வாழ பிரயாசப்படுவேன். இந்த மணவாளன் என்ன செய்தார் தெரியுமா? அந்த மணவாட்டை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வேதத்துல எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. ஒரே ஒரு இடத்துல நான் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா 63ஆம் அதிகாரம். நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஆனா சில வார்த்தைகள் மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 3ஆம் வசனம். நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பையெல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். பாத்தீங்களா? இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு வேறு யாருமே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல நான் பார்த்தேன் துணை செய்வார் ஒருவரும் இல்லை. இந்த உலகம் வீழ்ச்சியுற்ற போது இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு ஒரு மனிதனும் இல்லை. தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. இப்படித்தாங்க ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணியிருக்கிறார். அவர் வர வேண்டியதா இருந்து பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு நம்மை ரட்சிப்பதற்காக எல்லாரும் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அவரோடு இருந்த 3.5 வருடம் அவரோடு இருந்த டீச்சர்கள், அவருடைய மகிமையை பார்த்தவர்கள், மருவ மலையிலே அவருடைய மகிமையை பார்த்தவர்கள், அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை பார்த்தவர்கள், கெத்செமனே தோட்டத்திலே அவரை பிடிக்க வந்த பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. துண்டகானான் துணிகானான்னு சொல்லி ஆண்டவரும் சொன்னார், என்னதானே நீங்க பிடிக்க வந்தீங்க, இவங்களை விட்டுருங்க, என்னை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒண்டியாய் தைரியமாய் சிலுவைக்கு போனார். ஒண்டியாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. பவுலை போல, பவுலும் அப்படித்தான், எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. அன்றிலிருந்து இன்று வரை தேவ மண்ணில் அப்படிதான் இருக்கிறாங்க. நமக்கு யாரும் துணை செய்வார் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் அப்படித்தான் வாழ்ந்தார். எனக்கு யாரும் துணை செய்வார் இல்லைன்னு சொல்லி அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்து இல்லை. அப்படி உட்கார்ந்துருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம தான் நரகம் தான் போகணும். ஒண்டியாய் ஆலை பிடித்தார், ஒண்டியாய் சிலுவைக்கு சென்றார், சிலுவையிலே கதறினார், பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர், நான் உமக்கு என்ன துரோகம் செய்தேன், ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டார். அவருடைய மேன்மையெல்லாம் நாம் பார்க்கிறோமா? சிலுவை பாடுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோமா? அவர் சென்ற பாதையுடைய மேன்மை நமக்கு தெரியுதா? தெரியல.
அதனால்தான் பாவமும் இந்த உலகமும் நம்ம இழுத்துக் கொண்டே இருக்கிறது. வாலிபர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அவருடைய மேன்மையை பார்க்காமல், தேவன் எனக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறது ஒரு வாலிபன் ஆரம்ப காலத்திலே அறிந்து கொண்டான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு மகிமையா இருக்கும். நானெல்லாம் அப்படி அறிந்து கொள்ளவில்லை. சகோதரனை போல அவ்வளவு சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம அநேகருக்கு இருக்கவில்லை. இருக்கணும். அந்த மேன்மையை பார்த்துட்டு, ஆண்டவரே எனக்காக ஒண்டியாய் தனியாய் போனீங்க ஆண்டவரே சிலுவைக்கு, யாருமே உங்களுக்கு உதவி செய்யல, உயிரையே கொடுத்து ரத்தம் சிந்தி சிலுவையிலே பாடுபட்டு என்னை ரட்சித்திருக்கிறீர் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். எது நடந்தாலும் சரி, எது நடக்காவிட்டாலும் சரி, என்னுடைய குடும்பத்தார் என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி, என்னுடைய பெற்றோர்கள் என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நான் உங்களுடையவன். இதுதான் ரட்சிப்பு. இப்படி வாழ்கிறவர்கள் தான் தேவனுக்கென்று உறுதியாய் வாழ முடியும். ஆண்டவர் இன்றைக்காதான் பார்த்து நம்ம எல்லாம் பார்த்து அப்படித்தான் துக்கப்படுறார். நான் இவர்களுக்கு என்ன துரோகம் செய்தேன், என்ன செய்யவில்லை இவர்களுக்கு, ஏன் இவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டேனே, நான் செய்யாத ஒன்றுமே இல்லையே, இவர்கள் ஏன் எனக்கு துரோகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல், தேவன் அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து ரட்சித்து அப்படியெல்லாம் நடத்தினாராம். வனாந்திரத்திலே யாரும் நடந்து செல்லாத, முந்தி செல்லாத ஒரு பாதை. தேவனும் அப்படிதான் நம்மை நடத்துறார். எப்படியெல்லாம் உங்கள் பிதாக்கள் கேளாமலும் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். இவ்வளவு நான் செய்தும் கூட என்னை விட்டு தூரப்பட்டு வீணாய் தங்களை எடுத்துக் கொள்வதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை இவர்கள் கண்டார்கள். நான் என்ன இவர்களுக்கு செய்யவில்லை. என்னுடைய குமாரனையே சொந்த குமாரன் என்றும் பாராமல் இவர்களுக்காக நான் ஒப்புக் கொடுத்தேனே. என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள் இவர்கள் என்னை விட்டு தூரமாய் போவதற்கு. தேவனுடைய அங்கலாய்ப்பு பாத்தீங்களா? இன்னும் நிறைய வார்த்தை இருக்கு, அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இன்னொரு வார்த்தை இங்கே நான் சொல்லி முடிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். நான் தான் ஜீவ தண்ணீர் ஊற்று, என்னிடத்திலே ஜீவன் இருக்கிறது, என்னை விட்டுட்டாங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று வெற்றி கொண்டார்கள். தங்களை திருப்திப்படுத்தாத தங்கள் இச்சையிலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய அங்கலாய்ப்பும் வாரம் நம்மை குறித்து அப்படித்தான் இருக்கிறது. நான் இவர்களுக்கு என்ன துரோகம் செய்தேன், எல்லாவற்றையும் இவர்களுக்கு நான் செய்திருக்கிறேனே. என்னை விட்டுவிட்டு ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டு திருப்திப்படுத்தாத காரியங்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. இன்றைக்கு நாம் மறந்திருப்போமா? அவளை போல நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே கடைசி வரைக்கும் நான் எங்களுடைய விசுவாசமாய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீர் அதை காப்பாற்றுவீர் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு நாம் இடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா? வாலிபர்கள், வயதானவர்கள் எல்லாருமே ஏன் கூடாது? நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதை அவர் கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர், உண்மை உள்ளவர். அவர் கேட்டது போல் அவர் உண்மை உள்ளவர். நாம் தான் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மேல் இரக்கமாயிருந்து நம்மோடு பேசுகிறார். அவருடைய அன்பை நாம் அசட்டை செய்ய வேண்டாம். ஒரு இடத்துல எழுதியிருக்குது எரேமியாவில், ஒரு ஸ்திரீ தள்ளிவிடப்பட்டு
வேறொரு கணவனை விவாகம் பண்ணி போயிட்டான்னா அந்த கணவன் திரும்பி அவளிடத்துல போவானோ? ஆனால் என் ஜனமே, நான் உள்ளத்திலே நீங்கள் என்னிடத்திலே திரும்பி வாங்கள் என்று உங்களை நான் அழைக்கிறேன் என்று சொல்றார். எவ்வளவு நல்ல தேவன்! நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் நீங்கள் திரும்பி என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். பாவத்தை பாராத சுத்த கண்ணர் பாவம் செய்த மனிதனை பார்த்து நீங்கள் திரும்பி என்னிடத்திலே வாருங்கள் என்று அழைக்கிறார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த நல்ல தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.